அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சி வகுப்பு அம்ரித் பால் என்கின்ற புதிய திட்டம் நமது எல்ஐசி நிறுவனத்தில் 17/2/2024 முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக வருகின்ற குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அழகிய புதிய திட்டமான அம்ரித் பால் என்கின்ற திட்டத்தினை பற்றி இன்றைய பயிற்சி வகுப்பில் பார்க்கலாம். திட்டத்தோட எண் பார்த்துட்டிங்கன்னா 874, பிளான் நம்பர் 874, பிளான் நேம் வந்து அம்ரித் பால். ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்க்கலாம். அதாவது திட்டத்தில் வந்து லிமிட்டட் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சிங்கிள் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது லிமிட்டட் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் பணம் செலுத்தும் ஒரு முறையும், ஒரே தவணையில் பணம் செலுத்தும் முறையும். ஸோ ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் குறைந்தபட்ச நுழைவு வயது எந்த நபருக்கு இந்த திட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 30 நாள் முடிந்த குழந்தையிலிருந்து 13 வயது முடிந்த குழந்தை வரை இந்த திட்டம் வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது மினிமம் 30 days, மேக்ஸிமம் 13 லாஸ்ட் பர்த்டே. அதாவது இதுதான் மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. 30 நாள் முதல் 13 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ், அதிகபட்ச நுழைவு வயது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 25. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்கீம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 18 ஏஜ்லேருந்து 25 ஏஜுக்குள்ளேயே நம்ம மெச்சூரிட்டி பணத்தை வாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் 18 ஏஜ், அதிகபட்சம் 25 லாஸ்ட் பர்த்டே, இதுக்குள்ளே நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள், அதிகபட்சம் 25 ஆண்டுகள். இது எப்படின்னா இது வந்து லிமிட்டட் ப்ரீமியமாக இருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள், அதிகபட்சம் 25 ஆண்டுகள். ஸோ இதுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். மினிமம் 10 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஒரு டேர்மை வந்து நம்ம பாலிசி டேர்மாக சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது வந்து லிமிட்டட் ப்ரீமியமாக இருந்தால். ஓகே. இதே சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் குறைந்தபட்ச பாலிசி டேர்ம் வந்து 5 ஆண்டுகள், அதிகபட்ச பாலிசி டேர்ம் வந்து 25 ஆண்டுகள். ஸோ 5லேருந்து 25க்குள்ள நம்ம ஒரு டேர்ம் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். எப்போ இது சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால். லிமிட்டட் ப்ரீமியமாக இருந்தால் 10லேருந்து 25க்குள்ள நம்ம பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது பாலிசி காலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம், ப்ரீமியம் செலுத்தும் காலம். அதாவது நம்ம பணம் கட்டுறோம்ல, ப்ரீமியம் பே பண்ணுறது எத்தனை வருஷம் கட்டுறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து 3 பிபிடி இருக்கு. அதாவது 3 ஆண்டுகள். எது அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள். இந்த 3ல் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பணம் செலுத்தும் காலம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாலிசி டேர்ம் 10 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 சூஸ் பண்ணலாம். அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பாலிசி டேர்ம்ங்கிறது வேற, ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ங்கிறது வேற. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து ஏதோ அந்த 3ல் ஏதோ ஒன்று, 5 இயர்ஸ் அல்லது 6 இயர்ஸ் அல்லது 7 இயர்ஸ், இந்த 3ல் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து லிமிட்டட் ப்ரீமியத்தில். ஓகே. இதே சிங்கிள் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ங்கிறது என்ன, ஒரே டைம் கட்டுறது தான் சிங்கிள் ப்ரீமியம். ஓகேங்களா? அடுத்து சம் அஷ்யூர்ட், அதாவது காப்புத்தொகை. காப்புத்தொகைன்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்சம். அது லிமிட்டட் ப்ரீமியமாக இருந்தாலும் சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தாலும் குறைந்தபட்ச காப்புத்தொகை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 lakhs தான் மினிமம் சம் அஷ்யூர்ட். மேக்ஸிமம் வந்து நோ லிமிட், கஸ்டமரோட இன்கம் கேப்பபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakhs, மேக்ஸிமம் நோ லிமிட். எத்தனை மடங்காக இருக்கலாம், அதாவது மல்டிபிள்ஸ் எத்தனை மடங்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 லட்சத்தில் இருந்து 24 லட்சம் வரைக்கும் நம்ம சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணால் மல்டிபிள்ஸ் வந்து 25,000 இருக்கலாம். 25,000 மடங்கா நம்ம என்ன சம் அஷ்யூர்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து சம் அஷ்யூர்ட் வந்து 24 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா மல்டிபிள்ஸ் வந்து 50,000 மடங்கா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சம் அஷ்யூர்ட் வந்து 50,000 மடங்கா மல்டிபிள்ஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakhs. இது சிங்கிள் ப்ரீமியத்துக்கு இதே கண்டிஷன் தான். ரெகுலர் அதாவது லிமிட்டட் ப்ரீமியம் அதுக்கும் இதே கண்டிஷன் தான். இது தெரிஞ்சுக்க. மோடுனா பணம் செலுத்தும் முறை. அதான் 2 பார்த்தோம். ஒன்று லிமிட்டட் ப்ரீமியம், இன்னொன்று சிங்கிள் ப்ரீமியம். லிமிட்டட் ப்ரீமியமாக இருந்தால் என்னென்ன மோடு கொடுக்கலாம், இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லியில் நேஷ், ட்ரிபிள்எஸ், இது மாதிரி என்னென்ன கொடுக்கலாம். அதே வந்து சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் ஒன் டைம் நம்ம பே பண்ண போகிறோம். சிங்கிள் ப்ரீமியமாக தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இது தெரிஞ்சுக்க. அடுத்து இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம், யாரெல்லாம் இந்த திட்டம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, இந்த திட்டத்தில் வந்து என்ன முதிர்வு பயன், மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிளஸ் கேரண்டி அடிஷன், இந்த ரெண்டும் தராங்க. சரி, என்ன அந்த சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிறது என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க, பேசிக் சம் அஷ்யூர்ட். அப்போ சிம்பிளா சொல்ல போனா நம்ம என்ன சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த ஸ்கீமுக்கு, அந்த சம் அஷ்யூர்டும் அந்த சம் அஷ்யூர்ட் கூட நம்ம எத்தனை வருஷம் பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பாலிசி டேர்முக்கு உண்டான கேரண்டி அடிஷன் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க. சரி, கேரண்டி அடிஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 80 ரூபா, 1000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 80 ரூபா கேரண்டி அடிஷன். அப்போ அந்த பாலிசி டேர்ம் முழுவதும் நமக்கு கேரண்டி அடிஷன் வந்து எலிஜிபிள். ஸோ அப்போ மெச்சூரிட்டி ஃபார்முலா என்ன? பேசிக் சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி அடிஷன். இதுதான் அதோட முதிர்வு பயன். இது சிங்கிள் பிரீமியமா இருந்தாலும் லிமிடெட் பிரீமியமா இருந்தாலும் இதோட ஃபார்முலா ஒன்று தான். சம் அஷ்யூர்ட், பேசிக் சம் அஷ்யூர்டும் கேரண்டி அடிஷன் கொடுத்துறாங்க. இந்த கேரண்டி அடிஷனோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 80 ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பாலிசி டேர்ம் முழுவதும் கரெக்டாக நம்ம எல்லா வருஷம் பணம் செலுத்தியிருந்தோம்னா பாலிசி டேர்ம் முழுவதும் நமக்கு கேரண்டி அடிஷன், ஃபுல் கேரண்டி அடிஷன், இந்த 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய்ங்கிறது ஃபுல் கேரண்டி அடிஷன் நமக்கு எலிஜிபிள். ஸோ சம் அஷ்யூர்டும் கேரண்டி அடிஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட், முதிர்வு பயன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டெத் பெனிஃபிட், இறப்பு உரிமம். டெத் பெனிஃபிட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதில் லிமிட்டெடுக்கு ஒரு ஆப்ஷனும் சிங்கிளுக்கு ஒரு ஆப்ஷனும். ஃபர்ஸ்ட் நம்ம லிமிடெட் பார்க்கலாம். லிமிடெடுக்கு வந்து 2 ஆப்ஷன், ஆப்ஷன் 1 அல்லது ஆப்ஷன் 2 நம்ம பாலிசி எடுக்கிற சமயத்தில் சூஸ் பண்ணிக்கிறோம் எந்த ஆப்ஷன் வேணுங்கிறது. ஆப்ஷன் 1 அல்லது ஆப்ஷன் 2 எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஆப்ஷன் 1ல என்ன தராங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வருட பிரீமியம் என்ன செலுத்தி இருக்கோமோ, வருட பிரீமியம் என்ன செலுத்தி இருக்கோமோ அந்த வருட பிரீமியத்தில் 7 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த ரெண்டுல எது அதிகமோ அந்த அமௌண்ட்டை டெத் பெனிஃபிட்டா கொடுத்துறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் 2ல நம்ம வருட பிரீமியம் என்ன செலுத்தி இருக்கோமோ அந்த வருட பிரீமியத்தில் 10 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த ரெண்டுல எது அதிகமாக கொடுத்துறாங்க. அப்ப ஷார்ட்டா சொல்லணும்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணாருன்னா டெத் பெனிஃபிட் வந்து ஒரு வாடிக்கையாளர் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணாருன்னா 7 டைம்ஸ் ஆஃப் த ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட் whichever is higher. இதே அவர் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணியிருந்தாருன்னா 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட் whichever is earlier. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் வாடிக்கையாளர் பாலிசி எடுக்கிற சமயத்தில் சூஸ் பண்ணிக்கிறார். இதுதான் டெத் பெனிஃபிட். இது கூட வந்து அந்த இறப்பு வரை உண்டான எந்த காலம் வரைக்கும் இறப்பு ஏற்படுதோ அந்த இறப்பு வரை உண்டான கேரண்டி அடிஷனும் அலாங் வித் இதோட சேர்த்து கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் லிமிடெட் பிரீமியத்தில் டெத் பெனிஃபிட். ஓகேங்களா? அடுத்து சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன் எடுத்திருக்காரு ஒரு வாடிக்கையாளர் வந்து சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன் எடுத்திருக்காருன்னா அதுல எப்படி டெத் பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா அதுல வந்து ஆப்ஷன் 3 அல்லது ஆப்ஷன் 4 அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் 3ங்கிறது என்ன அப்படின்னா அவர் எவ்வளவு சிங்கிள் பிரீமியம் செலுத்தி இருக்காரோ அந்த சிங்கிள் பிரீமியத்திலிருந்து 1.25 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுத்துறாங்க. ஓகேங்களா? 1.25 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த ரெண்டுல எது அதிகமோ அதை வந்து டெத் பெனிஃபிட்டா கொடுத்துறாங்க. எப்ப ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணியிருந்தா. ஓகேங்களா? ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணியிருந்தா அவர் செலுத்தியிருக்கிற சிங்கிள் பிரீமியம் பார்த்தீங்களா அதுல 10 டைம்ஸ் 10 மடங்கு அவர் செலுத்தியுள்ள சிங்கிள் பிரீமியத்துல 10 மடங்கு வந்து அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட் whichever is higher இது கொடுத்துறாங்க. இது ஆப்ஷன் 4 ஆ. ஸோ இதுதான். ஸோ டெத் பெனிஃபிட் வந்து 4 ஆப்ஷன், லிமிடெட் பிரீமியமா இருந்தா 2 ஆப்ஷன், சிங்கிள் பிரீமியமா இருந்தா 2 ஆப்ஷன். ஸோ லிமிடெட் பிரீமியத்தில் 7 டைம்ஸ் ஆஃப் த ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்டு. இதே ஆப்ஷன் 2 இருந்தா 10 டைம்ஸ் ஆஃப் த ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்டு. இதே வந்து சிங்கிள் பிரீமியம் இருந்தா ஆப்ஷன் 3 இருந்தால் 1.25 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் பிரீமியம், ஆப்ஷன் 4 இருந்தால் 10 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் பிரீமியம். இது கூட வந்து அந்த ரிஸ்க் ஆகிற வரைக்கும் உண்டான கேரண்டி எடிஷன் எவ்வளவு அக்குமுலேட் ஆயிருக்கோ அந்த கேரண்டி எடிஷனும் அந்த வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெத் பெனிஃபிட். ஓகே, இதுல ரைடர்ஸ் அதாவது அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணும்னா வாடிக்கையாளர் விருப்பப்பட்டால் அந்த PWB பிரீமியம் வைவர் பெனிஃபிட் அப்படிங்கிற ரைடர் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெனிஃபிட் வந்து ரைடரா நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன், அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகையை அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட், என்னோட நாமினிக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட், இந்த ரெண்டையும் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் அல்லது நாமினிக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட் இந்த ரெண்டையும் வந்து தேவைப்பட்டா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமா பிரிச்சு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம். வழக்கம் போல தான் 5 இயர் நம்ம செட்டில்மெண்ட் ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணுவோம், 5 இயர்ஸ் தேவைப்பட்டா 10 இயர்ஸ் அல்லது 15 இயர்ஸ், இந்த மூணுல ஏதோ ஒரு நம்ம டேர்ம் சூஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அல்லது டெத் பெனிஃபிட்டை ஸ்பிளிட் பண்ணி செட்டில்மெண்ட்டா வாங்கிக்கிறோம். அதான் செட்டில்மெண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து ரிஸ்க் கவரேஜ்.
ரிஸ்க் கவரேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்கீமில் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அது வந்து முழுக்க குழந்தைகள் பாலிசி. ஓகேங்களா? ரிஸ்க் கவரேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாலிசி போட்டதுலேருந்து 2 வருஷம் அல்லது குழந்தையோட 8 வயது, இந்த ரெண்டுல எது முன்னாடி வருதோ அப்போ இருந்து நம்ம ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. பாலிசி எடுத்த தேதியிலிருந்து 2 இயர்ஸ் அல்லது 8 ஏஜ், சைல்டோட 8 ஏஜ், இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுலேருந்து ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வழக்கம் போல லோன் சரண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. லோன் பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலர் அதாவது லிமிடெட் பிரீமியமா இருந்தால் 2 இயர்ஸ் பிரீமியம் ஃபுல்லா பே பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லோன் அவைல் பண்ணிக்கலாம். இதே வந்து சிங்கிள் பிரீமியமா இருந்தால் நம்ம 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்கீம் என்ன? அம்ருத் பால் திட்டம் எண் 874. ஸோ இந்த திட்டத்தை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அழகா சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா, பிறந்த 30 நாள் குழந்தை முதல் 13 வயது குழந்தை வரை இந்த திட்டம் கொடுக்கலாம். ஸோ எதுக்காக இந்த திட்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டி எடிஷன், அதாவது உத்தரவாத தொகை, நமக்கு என்ன மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பாலிசி எடுக்கிறப்பே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் மாற்றமே இருக்காது. ஸோ இந்த கேரண்டி எடிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கேரண்டி எடிஷன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய்க்கு 80 ரூபா. இதெல்லாம் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம். 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய்ங்கிற கேரண்டி எடிஷன். ரெண்டாவது ஷார்ட் டேர்ம், இப்போ சிங்கிள் பிரீமியம் போடுறவங்க, ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறவங்க, சிங்கிள் பிரீமியம் போடுறவங்க, எனக்கு ஷார்ட் டேர்ம்லேயே எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அதில் 5 இயர்ஸ் மினிமம் டேர்ம் வச்சிருக்காங்க. பாலிசி டேர்ம் வந்து மினிமம் 5 இயர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ தேவைப்படுற நபர்கள் அந்த 5 இயர்ஸ் பாலிசி டேர்மை சூஸ் பண்ணி 5th இயர்லேயே நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கேரண்டியா அந்த சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி எடிஷன் இந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இது ஒரு சிறப்பம்சம். ரெண்டாவது, குழந்தைகளோட மேற்கல்விக்கு அவங்களோட எந்த வருடத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணலாம். அது எந்த வருடத்தில் எனக்கு மெச்சூரிட்டி பணம் வேணும் அப்படிங்கிறத ப்ரீ டிஃபைன் முன்னாடி சூஸ் பண்ணுறோம். பாலிசி போடுறப்ப நம்ம சூஸ் பண்ணி அந்த பீரியட்ல நம்ம அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பாலிசி டேர்ம் டிசைன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 5 இயர்ஸ் சிங்கிள் பிரீமியமாக இருந்தால் மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறோம். இதே ரெகுலர் பிரீமியமாக இருந்தால் 10 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஒரு பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஒரு குழந்தையோட மேற்படிப்பு அல்லது திருமணம் இதற்கு ஒரு எந்த பீரியட் வேணுமோ அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த புதிய திட்டம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் வந்து ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டோட என்ன ப்ரீமியம் வருது, என்ன மெச்சூரிட்டி வருதுங்கிற ஒரு கால்குலேஷனாகவே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கேன். குழந்தைகளுக்கு உண்டான அருமையான ஒரு திட்டம். வாய்ப்பாளரிடம் இந்த திட்டத்தை பற்றி அறிவுறுத்தி நல்ல வணிகம் பெருக வேண்டும். இறுதியாக நமது அணிமுகர்களுக்கு ஒரு சிறிய மோட்டிவேஷன் வீடியோ, இந்த வீடியோ பாருங்கள். Chance to prove ourselves again. Thinking about the result never gives you result. Yes, you may have a target in mind, but what is more important is to take care of the small steps in life. What needs to be done, what I am supposed to do, what extra I can do, and that will help us achieve the target. ஸோ இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணிகத்தில் வெல்ல வேண்டும், அனைத்து முகர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.